Hi friends, this is Vincent. இன்னைக்கு நம்ம 12th ஃபிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பல்சரி क्वेश्चंस வந்து நம்ம என்னாச்சு பார்த்தா ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த வீடியோ மூலமா நமக்கு வந்து என்னாச்சு பார்த்தா ஒரு ஐடியா வந்து நமக்கு கேதர் ஆகும். என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, அதாவது 12th ஃபிசிக்ஸ்ல கம்பல்சரி क्वेश्चंस வந்து நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தா கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. ஏன்னா எப்பவுமே வந்து சம்ஸ் தான் கேக்குறாங்க. அதனால நிறைய பேர் அந்த கம்பல்சரி क्वेश्चனை பார்த்தோம் அப்படினாவே நிறைய பேருக்கு கொஞ்சம் வெறுப்பா இருக்கு. சரியா? எப்படா நமக்கு தெரிஞ்ச क्वेश्चन எப்படியாவது வந்துருமா வராதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறோம். சரியா? அதனால இப்போ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மொத்தமே இருக்கிறது 10 பேஜ் தான். இந்த 10 பேஜ்ல இருக்கக்கூடிய சம்ஸை நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஐடியா வந்து கேதர் ஆகும். ஓகே, இதுல இருந்தா அப்ப நம்ம கேட்க போறாங்க. அப்ப நமக்கு வந்து பிரச்சனை இல்ல. 2 மார்க் கம்பல்சரி பத்தி பிரச்சனை இல்ல. 3 மார்க் கம்பல்சரி பத்தி பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அந்த கான்ஃபிடன்ட்டை வச்சு நீங்க என்னாச்சு பார்த்தீங்கன்னா நல்லபடியா பப்ளிக் எக்ஸாம்ல இந்த வருஷம் நம்ம எழுத போற பப்ளிக் எக்ஸாம்ல நாம அச்சீவ் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ ஒரு அதாவது எல்லா பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்ட 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க் கம்பல்சரி பார்க்கலாம். எந்தெந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ அதாவது முப்பட்டகம் ஒன்றின் சிறும திசை மாற்றும் கோணம் 40 டிகிரி எனில் முப்பட்டக பொருளின் ஒளி விலகல் எங்கே கணக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தி ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் இஸ் ஈக்குவேட்டர் ப்ரெசிம் சொல்லி 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபைன் தி அதாவது ரெஃப்ராக்டிவிட்டி ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் தி அதாவது மெட்டீரியல் ஆஃப் தி ப்ரிசம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அதாவது 3 மார்க்கில் இருக்கக்கூடிய கம்பல்சரி. சரியா? அதாவது ஒரு தொடர் ஆர்எல்சி சுற்றில் உள்ள மின் தூண்டியின் மின்மறுப்பு, மின்தேக்கியின் மின்மறுப்பு மற்றும் மின்தடை ஆகியவற்றின் முறையே 184, 144, 30 எனில் சுற்றின் மின் எதிர்ப்பை காண்க. மேலும் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையிலான கட்ட கோணத்தையும் கணக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? அடுத்த பப்ளிக் எக்ஸாமில் 2 மார்க் கம்பல்சரி என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். காற்றின் மின்காப்பு வலிமை 4 × 10⁶ Vm இன்வர்ஸ் வாண்டி கிராஃப் பற்றி என்னாச்சு பார்த்தா கேட்டிருக்காங்க. கூட்டின் ஆரம் R = 0.4 மீட்டர் எனில் வாண்டி கிராஃப் இயற்றியால் உருவாக்கப்படும் பெரும மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துங்க. கால்குலேட் தி மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பை ஹிஸ் வாண்டி கிராஃப் ஜென்ரேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான கொஸ்டினை சரியா அணு எண் மற்றும் நிறை எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மார்க் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். மின் தடையை காண்க அப்படின்னு சொல்லி. சரியா? மின் சுற்றில் உள்ள தொகுப்பையின் மின் தடையை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பாருங்கள். கால்குலேட் தி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. இது கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எக்ஸாமில் எழுதுவீங்க அப்படிங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஒளிக்காற்றிலிருந்து ஒளி விலகல் எண் 1.5 மற்றும் 50 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட கண்ணாடியினுள் செல்கிறது. கண்ணாடியில் ஒளியின் வேகம் என்ன மற்றும் கண்ணாடியை கடந்து செல்ல ஒளி எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 24வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கம்பல்சரி கொஸ்டின்ஸில் 2 மார்க். 24வது கொஸ்டின் வந்து கம்பல்சரியில் 2 மார்க்கு. 33வது கொஸ்டின் வந்து கம்பல்சரியில் 3 மார்க். அதை தெளிவாக பார்த்துங்க. ஒரு தாமிர கம்பிக்கு அளிக்கப்படும் மின்புலத்தின் எண் மதிப்பு சரியா 570 Nc⁻⁻1 எனில் எலக்ட்ரான்களில் பெரும் முடுக்கத்தினை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் பெரும் முடுக்கம். சரியா? இதை தெளிவாக பாருங்கள். ஆக்சிலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கம்பல்சரியில் அதாவது முழு அக எதிரொலிப்பு என்றால் என்ன, முழு அக எதிரொலிப்பு நடைபெறுவது நிபந்தனையை கூறுக அப்படின்னு சொல்லி ஒரு தியரி தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு எக்ஸாமில் என்ன பண்ணுறாங்க, தியரி கேட்குறாங்க. மேக்ஸிமம் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்ஸ் தான் கேட்குறாங்க. அடுத்து நமக்கு 2 மார்க் கம்பல்சரியில் ஒரு தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நுண்ணோக்கிகளில் எக்ஸ் கதிர்களுக்கு பதிலாக ஏன் எலக்ட்ரான் பயன்படுத்தப்படுகிறது, ஒய் எலக்ட்ரான் ப்ரிஃபர்ட் ஓவர் தி எக்ஸ்ரே இன் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 33 கொஸ்டின் அதாவது 3 மார்க் கம்பல்சரியில் கம்பியில்லா தகவல் தொடர்பில் பண்பேற்றமானது விண்ணலை கம்பியின் அளவை குறைக்க உதவுகிறது, விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது மேக்ஸிமம் நமக்கு வந்து 2 மார்க்ஸில் வந்து நமக்கு சம்ஸ் தான் கேட்குறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல தான் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தியரி கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரியா? அதனால் தெளிவாக பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.